அப்ப மிதுன லக்ன ஜாதகர்கள் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு வெப்பன் இருக்கு, பிறக்கும் போதே இருக்கு. என்னடா அப்படின்னா, எங்க ஆத்தா வாய் இருந்தா வாழ சொன்னுச்சு, இல்லைன்னா வந்துட சொன்னுச்சுன்னா அது மிதுனத்துக்கு பொருந்தும். கல்லு மண்ணை கூட காசாக்குறது, நீ கல்லு மண்ணுதாயா அதிக காசு அப்படிம்பாங்க. எதை கொடுத்தாலும் அதை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய யுத்தி புத்தி, எந்த டாபிக்கை கொடுத்தாலும் அந்த டாபிக்கை பேசக்கூடிய குணாதிசயம், எல்லா விஷயங்களையும் கிரகித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனா இதே கொஞ்சம் புதன் பாதிப்பான அமைப்புகள்ல அவங்களுக்கு இருக்கிறார், லக்னாதிபதி பாதிப்பா இருக்கிறாங்கன்னா ஓவர் திங்கிங் பண்றது, அந்த ஓவர் திங்கிங் டபுள் ட்ரிபிள் இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஒரு கணக்கு வழக்கே இருக்காது. சொல்லப்போனா அதை வந்து காற்று லக்னம்னு சொல்லுவோம். எங்களுக்கெல்லாம் எங்க மைண்டுக்கெல்லாம் எல்லையே கிடையாதுயா, நாங்கெல்லாம் யோசிச்சோம்னா கிளகலையா யோசிச்சு கடைசி வரையும் தீர்வுக்கே வரமாட்டான், அதே எங்க ஸ்பெஷலே அப்படின்றது மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாதகமான அம்சங்கள்ல இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த குணங்கள் இருக்கு. ஆக சாதுரியம், புத்திசாலித்தனம், பேச்சு திறன், கவிதை திறன், நகைச்சுவையாக உன்னை கடந்து செல்வது, விட்ட காரியங்களை திரும்ப தொடர்ச்சியாக செய்வது, சமயத்திற்கு சந்தர்ப்பவாதத்திற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய சூழல்களை அமைத்துக் கொள்வது, கூடுமானவரை அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது, பிரச்சனைக்குரிய இடங்களை விட்டு நமக்கெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறது. இந்த குணாதிசயங்கள்லாம் ஒருவரிடம் இருந்தால் அவர்கள் நிச்சயம் மிதுன லக்னமா இருப்பாங்க. அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த குணாதிசயங்கள் அப்படியே இருக்கும். புதன் இருக்கும் நிலையை பொறுத்து இன்னும் கொஞ்சம் பிளஸ் மைனஸ் அவங்களோட ஆடாகும். அதுல இந்த லக்னாதிபதியோட ராகெல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பன்மொழி வித்தகர்கள்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு லாங்குவேஜை கேட்டாங்கனாலே அது நாக்கு சரஸ்வதி அவங்க நாவல வந்து உட்காரும். கம்யூனிகேஷன் அது வந்து சாதாரணமா ஒரு மாவட்டம் ஒரு மாநிலம்லாம் கடந்து நாடு, அதர் கம்யூனிகேஷன். எங்கப்பா இருக்க, காலையில் நான் வந்து அங்கே இருக்கேன், காலையில் டிஃபன் அங்கே சாப்பிடுவேன், மத்தியானம் லஞ்ச் இங்கே சாப்பிடுவேன், நைட்டு வந்து ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரே ஆகாயமா இருக்க பயணங்கள்லாம் தூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம். ஒரு மீடியேட், இதெல்லாம் மிதுன லக்னம். ஆக மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் பேச்சு, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இறைவன் கொடுத்த இன்னொரு வரம் டபுள் மைண்டு. இதை கரெக்டா லக்னாதிபதி சரியா இருந்தா பாசிட்டிவா மிதுன லக்ன ஜாதகர்கள் பயன்படுத்த முடியும். தன்னுடைய பேச்சையும் தன்னுடைய புத்தியையும் வைத்து ஒருத்தர் பிழைக்கிறார் என்றால் அவர் மிதுன லக்னம். தன்னுடைய பேச்சையும் புத்தியினாலையுமே ஒருத்தர் கெட்டு போயிடுறாருன்னு சொன்னாலும் மிதுன லக்னம்.